ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், பேங்க் ரேட், இந்த மூணுமே காமனா வரக்கூடியதான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்ல நமக்கு நார்மலா நமக்கு வந்து என்ன தெரியும்? ரெப்போ ரேட் இஸ் த ரேட் at which RBI lends money to scheduled commercial banks or scheduled banks. ஓகேவா? சோ எந்த ரேட்ல வந்து லெண்ட் பண்ணுவாங்கன்னா அது வந்து ரெப்போ ரேட். சோ இந்த ரெப்போ ரேட் வந்து என்னன்னா only for short term loans. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, பேங்க் ரேட், இது எல்லாமே காமன் தான். சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? ரெப்போ ரேட் நமக்கு தெரியும். ரெப்போ ரேட்டை மட்டும் ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கோங்க. ரேட் at which RBI lends money to scheduled commercial. அவங்க கீழ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் RBI எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்காங்களோ அதுதான் ரெப்போ ரேட். இது ஷார்ட் டர்ம் லோன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதான். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் அதே தான். ரேட் at which RBI lends money to scheduled commercial banks. அவங்க கீழ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து கொடுக்கிறது தான். பட் ஆனா ஓவர் நைட் பாரோயிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓவர் நைட்டுக்கு பேங்க்குக்கு ஏதாவது எமர்ஜென்சியா காசு வந்து தேவை. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா RBI வந்து லோன் வாங்குவாங்க, காசு வந்து கடன் வாங்குவாங்க. பேங்க் ரேட் வந்து எதுனா அதுவும் ரேட் at which RBI lends money to scheduled commercial banks. ஸோ இது பேங்க் ரேட்லயும் வந்து என்னன்னா RBI வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் லெண்ட் பண்றாங்க. பட் ஆனா இந்த லோன் வந்து என்னன்னா லாங் டர்ம் லோன்ஸ்க்கு வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா ரெப்போ ரேட் வந்து எல்லா பேங்க்ஸும் RBI கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரேட் வந்து பொருந்தும். ஸோ RBI கீழே இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸும் அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல RBI வந்து கடன் கொடுப்பாங்க. பட் ஆனால் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் மூலியமா RBI யாருக்கு கடன் கொடுப்பாங்கன்னா வெறும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும் தான் கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பேங்க் ரேட் மூலியமாவும் RBI வந்து யாருக்கு கடன் கொடுப்பாங்கன்னா எல்லா பேங்க்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் தி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் அப்பவும் கடன் கொடுப்பாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. சரி சார், ரேட் at which RBI lends money to scheduled commercial banks. கரெக்ட். அப்ப RBI பேங்க்குக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. அப்ப கடன் கொடுக்குறாங்கன்னா பேங்க் வந்து என்ன பண்ணணும்? ஏதாவது வந்து ஒரு கொலாட்ரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஒரு பத்திரம் வந்து கொடுக்கணும்ல. அப்போ ரெப்போ ரேட்ல ஒரு பேங்க் வந்து RBI இருந்து கடன் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்து கொலாட்ரல் கொடுக்கணும், பத்திரம், ஏதாவது டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். சரி, அதே மாதிரி தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்லையும் ஒரு பேங்க் வந்து ஓவர் நைட்ல RBI கிட்ட கடன் வாங்கணும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கடன் வாங்கணும்னாலும் அப்பவும் என்ன பண்ணணும்? கடன் வாங்கலாம். பட் ஆனா கொலாட்ரல் கொடுக்கணும். பட் ஆனா பேங்க் ரேட்ல அப்படி கிடையாது. பேங்க் ரேட்ல நீங்க வந்து RBI கிட்ட ஒரு பேங்க் வந்து கடன் வாங்குறாங்கன்னா எந்த கொலாட்ரலும் கொடுக்க வேண்டாம். அதனால தான் நீங்க வந்து பாருங்க ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் எப்பவுமே அதிகமா இருக்கும். ரெப்போ ரேட் இப்போ 5.40%. ஆனா பேங்க் ரேட் வந்து பாருங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.65%. எப்பவுமே ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் வந்து ஒரு 0.25% அதிகமாக தான் இருக்கும். எகைன் வந்து பேங்க் ரேட் சொல்றதை விட மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் எப்பவுமே 0.25% அதிகமாக தான் இருக்கும். MSF ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் வருது. MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்னா ஓவர் நைட்ல மூணுமே வந்து என்னன்னா RBI கிட்ட பேங்க் வந்து கடன் வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்ன? இது எப்போ வேணாலும் வந்து என்ன பண்ணலாம்? பேங்க் வந்து RBI கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். பட் ஆனா எல்லா பேங்க்கும் எல்லா RBI கிளைண்ட்ஸும் ரெப்போ ரேட்ல கடன் வாங்கலாம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்லயும் பேங்க் ரேட்லயும் கடன் வாங்கணும்னா அது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் மட்டும் தான் RBI கிட்ட இருந்து கடன் வாங்க முடியும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்ல பேங்க் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஓவர் நைட்லயும் வந்து என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாம். ஓகேவா? பட் ஆனா பேங்க் ரேட் வந்து பேங்க் ரேட்ல ஓவர் நைட்ல இல்ல, எப்போ வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். பட் ஆனா என்ன? கொலாட்ரல் நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க? நோ நீட் ஆஃப் கொலாட்ரல் செக்யூரிட்டி. நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல, பேங்க் வந்து RBI கிட்ட பேங்க் ரேட்ல கடன் வாங்குறதுனால எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். டாக்குமெண்ட் கொடுக்காது சார், டாக்குமெண்ட் கொடுக்காதது RBIக்கு வந்து ஒரு செக் தானே சார். ஏன்னா எந்த டாக்குமெண்ட்டையும் வாங்காம அவங்க வந்து கடன் கொடுக்குறாங்க தான். பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 5.65% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து ரெப்போ ரேட் மூலமா அவங்க கீழ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து RBI இருந்து எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம். இங்க மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், அதாவது ஓவர் நைட்ல ஒரு பேங்க் வந்து கடன் வாங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மினிமம் லிமிட் வந்து 1 crore. அதுக்கு அடுத்து அதுல இருந்து அப்படியே டபுள் 2 crore 3 crore இப்படி வந்து வாங்கலாம். சோ மேக்ஸிமம் லிமிட் வந்து எவ்வளவுனா 2% ஆஃப் தி நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ், NDTL னு சொல்லுவோம். மேக்ஸிமம் லிமிட் வந்து நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லையபிலிட்டிஸ்ல இருந்து 2%. அந்த அதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். பட் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லையபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோனா, டைம் லையபிலிட்டிஸ்னா FD ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ நம்ம ஃபிக்ஸட் FD வந்து போடுறோம் ஒரு பேங்க்ல போய் 1 இயருக்கு போடுறோமா, இது எல்லாமே டைம் லையபிலிட்டி. டிமாண்ட் லையபிலிட்டிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம வந்து காசு வச்சிருக்கோம் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம வந்து காசு வச்சிருக்கோம், இது எல்லாமே டிமாண்ட் லையபிலிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு பேங்க்ல வந்து கணக்கு பார்த்தா அதுல 2%. அதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட் ஃபார் தி பேங்க் டு வித்ட்ரா மணி ஃப்ரம் அல்லது டு கெட் லோன் ஃப்ரம் RBI at marginal standing facility rate.
மேக்ஸிமம் லிமிட் வந்து என்னது நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்லோடைய 2%, அதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். ஸோ அவ்வளோ வரைக்கும் தான் வந்து என்ன செய்ய முடியும், ஒரு பேங்க் RBI வந்து MSF மூலியமா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் மூலியமா கடன் வாங்க முடியும். பேங்க் ரேட்ல அந்த மாதிரி கிடையாது, எந்த லிமிட்டும் கிடையாது, எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனா பேங்க் வந்து எந்த கொலாட்ரலும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் வந்து கொடுக்குறேன், கொலாட்ரல் கொடுக்கல, பட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் கொடுக்குறேன்ல, எனக்கு வந்து கடன் கொடுங்க. RBI வந்து ஓகே நம்ம ப்ராஃபிட் தானேன்னு சொல்லிட்டு கொலாட்ரல் வேண்டாம்ப்பா நீ வந்து லோன் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பேங்க் ரேட்ல. சரி, இனி ஒரு முக்கியமான வித்தியாசம் வந்து என்னன்னா, பேங்க் cannot sell government security to RBI that is part of SLR quota. ஆக்சுவலாக வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ வந்து இருக்கு. அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் எப்படி வந்து அவங்க RBI கிட்ட செர்டைன் கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணணும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒவ்வொரு பேங்க்கும் RBI கிட்ட செர்டைன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து என்ன பண்ணா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதே மாதிரி SLR இருக்கு, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுக்குள்ளே செர்டைன் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து என்னது கேஷா மெயின்டைன் பண்ணலாம், கோல்டா மெயின்டைன் பண்ணலாம், எகைன் செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவும் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் SLR. பட் ஆனா நம்ம இந்த கொலாட்ரலே வந்து பேங்க் வந்து RBI கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு கொடுக்கக்கூடிய கொலாட்ரலே வந்து என்னதுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான், பத்திரங்கள் தான் கொடுப்பாங்க, ஓகேவா. பட் ஆனா SLRல ஒரு பேங்க் வந்து செக்யூரிட்டிஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த செக்யூரிட்டிஸை கொடுத்து RBI கிட்ட என்ன செய்ய முடியாது, ரெப்போ ரேட்ல கடன் வாங்க முடியாது. அதாவது நீங்க ரிசர்வுக்கு வச்சிருக்கீங்கல்ல, உங்க பேங்க்குக்கு செர்டைன் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கீங்க, அதுல செர்டைன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கீங்கல்ல, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்க கொடுத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து ரெப்போ ரேட்ல RBI இருந்து ஒரு பேங்க் வந்து கடன் வாங்க முடியாது. வேற செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி, SLRல கணக்கு காமிக்காத செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம், RBI இருந்து அந்த செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு வந்து கடன் வாங்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. RBI can sell the government security from its SLR quota. So MSFல அப்படி கிடையாது. MSFல வந்து RBI வந்து பேங்க் வந்து என்ன பண்ணலாம், RBI கிட்ட அவங்களோட SLR கோட்டால வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருந்தால் கூட அதையும் கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். இங்க பேங்க் ரேட்ல as usual நமக்கு தெரியும், எந்த செக்யூரிட்டி எதுவுமே கொடுக்காம நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். ஏன்னா ரெப்போ ரேட்லயும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்லயும் ஒரு பேங்க் RBI இருந்து கடன் வாங்கணும்னா பத்திரம் கொடுக்கணும், அந்த பத்திரம் வேற எதுவும் கிடையாது, கவர்மெண்டோடைய செக்யூரிட்டிஸ். அப்போ ரெப்போ ரேட்ல ஒரு பேங்க் வந்து RBI கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா அங்க செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். பட் ஆனா கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அவங்க SLRல கணக்கு காமிக்காத செக்யூரிட்டிஸை கொடுத்து தான் ரெப்போ ரேட்ல கடன் வாங்க முடியும். பட் ஆனா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்ல அவங்க SLRல கணக்கு காமிச்ச கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலாம், அதை கொடுத்துட்டும் கடன் வாங்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் அண்ட் பேங்க் ரேட்டுக்கு வித்தியாசம். ஒரே காமன் விஷயம் தான், எல்லாமே RBI வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸுக்கு வந்து லெண்ட் பண்றாங்க, அல்லது பேங்க் வந்து RBI இருந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் வாங்குறாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. ரெப்போ ரேட்டுக்கு ஷார்ட் டர்ம் லோன்ஸ், இது ஓவர் நைட், இதுவும் ஷார்ட் டர்ம் லோன்ஸ் தான் MSFும், பட் ஆனா ஓவர் நைட் பாரோயிங். பேங்க் ரேட் வந்து லாங் டர்ம். இது எல்லா ரெப்போ ரேட்ல எல்லா பேங்க்ஸும் RBI கிளைண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல RBI இருந்து கடன் வாங்கலாம். இங்க அப்படி கிடையாது. இப்போ MSFலயும் பேங்க் ரேட்லயும் ஒரு பேங்க் வந்து RBI இருந்து கடன் வாங்கணும்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கா தான் இருக்கணும். இங்க வந்து கடன் வாங்குறதுக்கு ரெப்போ ரேட்ல கொலாட்ரல் வந்து கொடுக்கணும் RBI கிட்ட, MSFலயும் கொலாட்ரல் கொடுக்கணும். பட் ஆனா பேங்க் ரேட்ல கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. பட் ஆனா கொலாட்ரல் ரொம்ப முக்கியம், கொலாட்ரல் கொடுக்கணும். பட் ஆனா SLRல கணக்கு காமிக்காத கொலாட்ரல்ல கொடுக்கணும். MSFல SLRல கணக்கு காமிச்ச கொலாட்ரலையும் கொடுக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் கொடுத்து கடன் வாங்கலாம். இங்க கொலாட்ரல் பேங்க் ரேட்டுக்கு கொலாட்ரல் கொடுக்க தேவையில்லை. இங்க லிமிட் கிடையாது, ரெப்போ ரேட்லயும் பேங்க் ரேட்ல லிமிட் கிடையாது. பட் ஆனா MSFல ஒரு பேங்க் வந்து RBI கிட்ட கடன் வாங்க லிமிட் இருக்கு. மினிமம் 1 crore, மினிமம் லிமிட் 1 crore, மேக்ஸிமம் லிமிட் 2% ஆஃப் தி நெட் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ், அல்லது நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். இதுதான் மேக்ஸிமம் லிமிட். ஏன்னா ஓவர் நைட் பாரோயிங், ஓவர் நைட்ல ஒரு பேங்க்குக்கு வந்து ஃபண்ட் வந்து ஷார்ட்டேஜா இருக்குன்னா என்ன பண்ணலாம், RBI இருந்து அவங்க வந்து கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் அண்ட் பேங்க் ரேட். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.